முழுமையா தெரியுது. அப்படியா? அதுக்கு மேல 6 மணிலேயே அதுக்கப்புறம் மறுபடியும் மறைஞ்சிடும். நம்ம வெதர் ஃபோர்காஸ்ட் அப்படிதான் இங்க எனக்கு சொல்லுது. சூப்பர். சோ அப்பேருக்கு கொஞ்சம் குதூகலம் தான், ஏன்னா வெயில் அதிகமா இருக்காது. அது ஒண்ணு காத்தே இல்ல மாம்ஸ், அத பாத்தீங்களா? அதுக்கான ரீசன் இதுதான். சோ கிளவுடி, ரெய்னி அண்ட் சன்ஷைன் எல்லாமே கலந்துருக்கு, தண்டரும் இருக்குது இதுல. சோ வெதர் ஃபோர்காஸ்ட் இன்னைக்கு நம்மளோட கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்குது, ஏன்னா ஹெவி ரெயின்லயே சக்சஸ்ஃபுல்லா மேட்ச் நடத்திருக்கோம். So yes, இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆஃப் கோர்ஸ் கோ கமெண்டேட்டர் எஸ்பி ஹரிஹரன் will be continuing up. நான் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஜாயின் பண்றேன். சோ இந்த எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் கோவளம் ஃபெஸ்ட் 2024 வெற்றிகரமாக இந்த பீச் கிரிக்கெட் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதனுடைய தொடர்ச்சியாக ஃபுட்பால் மேட்ச் வருகின்ற 25, 26 நம்மளோட இந்த ஸ்டேடியத்து பக்கத்துல தான் நடக்க போகுது பீச்சில். ஸோ அதுக்கான என்ட்ரி க்ளோசிங் டுடே, இன்னைக்கு என்ட்ரி முடியுது. ஸோ யாராவது விருப்பப்படுறவங்க யாராவது இருந்தால் டீமை பாலுங்க லெக் சைடில் தட்டி விட்டு சிங்கிள் ஆஃப் த மார்க் டீமும் வரும். எஸ், சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று தான் ஜேசிபி வச்சு தூர்வாரி தாறு ஊத்தி என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபுட்பால் கிரவுண்ட் பக்காவா ரெடி பண்ணிட்டாங்க. இந்த கிரவுண்ட் எப்படி இதுக்கு முன்னாடி இருந்த விதத்துக்கும் இந்த கிரிக்கெட் கிரவுண்டு இப்போ எப்படி இருக்குதோ அதுக்கான வேலைப்பாடு பக்காவா பண்ணிட்டு தான் நாங்கள் பண்ணோம். அதே போலதான் இந்த ஃபுட்பால் மேட்சுக்கும் அப்போஸ் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாத அந்த இடம் அப்படியே டோட்டலாவே கோவளம் ஃபெஸ்டிவல் ஜூன் 1, 2 ஒட்டுமொத்த கலை நிகழ்ச்சி மற்றும் விளையாட்டுகள், இதர விளையாட்டுகள், குழந்தைங்களுக்கு, பெரியவர்களுக்கு, ஸ்பெஷலி கப்புள்ஸ் கேம்லாம் இருக்குது மிஸ்டர் ஹரி. ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்காக நாங்களே, ஏன்னா இவ்வளவு வருடங்கள் நாங்கள் இந்த மண்ணில் இருந்து ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுகளாக பார்க்க போறோம்னா அது ஜூன் 1, 2 தான் இருக்கும். ஒட்டுமொத்த கோவளம் ஊராட்சியே எதிர்பார்த்து கொண்டு இருக்குது ஹரி. பயங்கர ஹைப்பா இருக்கு. சொல்லும் போதே எனக்கே அந்த கோவளம் ஃபெஸ்டிவல் கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுது. நீங்களும் பார்த்துட்டு இருக்க எல்லாரும் திருப்பூர் தொகுதியில் இருக்க எல்லாருமே இந்த கோவளம் ஃபெஸ்ட்டுக்கு வரணும், கலந்துக்கணும். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னாலும் சரி, நேரில் இருந்து பார்க்குறீங்கனாலும் சரி, இல்லை பார்க்கவே இல்லைனாலும் சரி, கழுத்துலேயே பிடிச்சி அப்படியே கரகரகரன்னு கோவளம் ஃபெஸ்ட்டுக்கு. வெதர் ஃபோர்காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 மணி வரைக்கும் சேம் கிளைமேட் தான், பிரிசில் தான், செம்மண்ண. 2 மணிக்கு அப்புறம் சன்னியா மாற சான்ஸ் இருக்கு, 5 மணி வரைக்கும் அது. ஓகே, அதான் இன்னையோட வெதர் ஃபோர்காஸ்ட். மாம்ஸ் தண்டர் கிண்டர்னு பயமுறுத்துறாரு. டென்ட்டுக்கு மேலாம் தண்டர் அடிக்காது இல்ல. நமக்கு வர வீட்டுல தலைச்சம்புள்ள அம்மா இடிய பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தண்டரும் இருக்கா விடுங்க. டைனோ தண்டர் பவர் அப் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பட் ட்ரிசல் தான் 2 மணி வரைக்கும். சரிங்க, ஜாலியா இருக்கலாம். நான் தான் ஹுட்டிலாம் போட்டுன்னு வந்துட்டேன். அதுக்கு தான் சரி, வெயில் அடிக்காதுன்னு ஒரு நம்பிக்கை. சோ கப்புள்ஸ் கேம்ல நீ வந்து கலந்துக்கிறியா? இல்ல மாம்ஸ், நம்ம குழந்தைங்க கேம்ஸ்ல கலந்துக்கலாம். குழந்தைங்க கேம்ஸ்? ஆமா. நீ எப்படியும் சேர்க்கத்துல ஒரு கேல அப்படிலாம் இல்ல மாம்ஸ், நீங்க வேற ஒரு பெரிய பொருளியா கிளம்பி சங்குமாரனா அப்படிதான் சொல்லுவா. சரியான ஸ்டார்ட் இது. அந்த டாபிக் இது சொல்லும் போதே நான் அவர் வந்து வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். அதுக்கேற்ற மாதிரி சரியான ஒரு அடி. அவர் பேர் என்னப்பா? கருப்பா. நெருப்பு மாதிரி அடிக்க கருப்பா. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பின்னி எடுத்தாருப்பா கருப்பு. அவரு அடிச்ச ஷாட்டை பார்க்கும்போது தெரியுதுங்க, நிச்சயமா இவர் சரியான பேட்ஸ்மேன் தான் நினைக்கிறேங்க. இவர் பேர் கருப்பு இல்லைங்க, காத்து கருப்பு. காத்து கருப்பா? காத்துல கருப்பா போயிடுவா பாரு, அடியை மட்டும் பாருங்க. வைடு இல்லனா இதையும் பந்தாடி இருப்பாரு. ஆனா ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா? இந்த டோர்னமெண்ட் நடக்க ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்ல பிளேயர்ஸ்லாம் நமக்கு ஃபெமிலியர் ஆக நம்ம என்ன பண்றோம்னா இவங்க அனலைஸ் பண்றோம். ஸோ இது வந்து ஒரு 4 சீசன் 5 சீசன் போச்சுன்னா இந்த ஒரு டோர்னமெண்ட்டுக்கு ஐபிஎல் மாதிரி இந்த திருப்பூர் தொகுதியில் இருக்க எல்லாருமே வெயிட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமே இல்லை. ஸோ கண்டினியூவா பண்ணுங்கன்றது என்னோட கோரிக்கை. அண்ட் அடுத்த பால் நல்ல பால், கம் பேக் டெலிவரி ஃப்ரம் த bowler. ஸோ சூப்பராக போயிட்டு இருக்கேன். இந்த எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் நடத்தும் கோவளம் ஃபெஸ்டோட பீச் கிரிக்கெட் டோர்னமெண்ட்ல முதல் ஓவர் முடிவடைஞ்சிருக்கு. ஸ்கோர் என்ன? முதல் ஓவர்ல 10 ரன். சூப்பரான ஒரு ஸ்டார்ட் பேட்டிங் டீம் அண்ட் பவுலிங் டீம் விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணோம். கண்டிப்பா நல்ல ஸ்டார்ட். ஆனா நீங்க சொன்னீங்கல்ல கப்புள் கேம்ஸ் வரமாட்டா, சைல்டு கேம் தான் வருவான்ட்டு. கேம் என்னன்னு தெரிஞ்சா கப்புள் கேமுக்கு தான் போவான் அவன். இல்லண்ணே, சரி அப்போ பார்ப்போம். அதை கேம் என்ன
ஐஸ்கிரீம் ஓட்டுறதா? இல்ல உப்பு மூட்டை தூக்கிட்டு ஓடுறது. உப்பு மட்டும் தூக்கிட்டு போகுது, அது முடியாது, இவனால தூக்கவே முடியாது. மாம்ஸ் யாரை பார்த்து இப்படி சொல்லிட்டீங்க? நம்மலாம் ஒல்லியா இருந்தாலும் கில்லி மாம்ஸ். ஓஹோ, ஆமா, என்னதான் அப்புறம் நம்மலாம். நீங்க என்ன, நீங்களும் என்ன மாதிரி தான் இருந்திருப்பீங்க சின்ன வயசுல. ஆனா கொலைக்கிற ஏதோ கடிக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப கத்திட்டே இருக்கான். அப்போ நான் வந்து கடிக்காமே இருந்துக்கிறேன். அது அப்போ நான் குழந்தைங்க நிமிஷம் விளையாடிக்கிறேன்ப்பா, எனக்கு வேணாம். நான் பலூன் உடைக்கிறது, தண்ணி நிரப்புதல், மியூசிக்கல் சேர், லெமன் இந்த ஸ்பூன் இதெல்லாம் விளையாடி நான் வந்து சந்தோஷப்பட்டுக்கிறேன். முடிஞ்சா நீங்கள் எங்கள் மாம்சி அமுச்சு விடுங்க. அவரும் கப்புள் கேம்ஸ்லாம் விளையாட மாட்டார், எங்கள் அத்தை தூக்கி விட்டு தங்குறதுக்குன்னு வச்சுருவாங்க. அவ்வளோதான். வைடு ஓவர், சாரி ரெண்டாவது ஓவர் பால்ல வைடோட ஸ்டார்ட் பண்ணுற ஓவரில் விக்கெட் கிடைக்கணும் ஒரு கான்ஸ்பிரசி தியரி இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? நிச்சயமா. நான் இந்த இதுல ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சொல்லுங்க. நீங்க சொன்னீங்களே இது ஐபிஎல் மாதிரி இருக்குன்னு. ஆமா. ஸோ மேட்ச் எல்லாமே பார்க்கறதுக்கு லைவ் ஸ்ட்ரீமிங்கு, ஸோ இந்த அட்மாஸ்பியர், இந்த கிரவுண்டு, ஸோ செட்டப்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஐபிஎல் மாதிரி ஃபீலிங்ஸ், எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. ஸோ ஐபிஎல் மாதிரி நடத்துகிற மாதிரி ஒரு திங்கிங் பண்ணி பாருங்களேன். ஏன்னா திருப்பூரூர் ஒன்றியத்தில் எத்தனை ஊராட்சிகள் இருக்குது. ஆமா. ஸோ அதை ஆஹா இல்லைங்க. ஓஹோ. ஸோ அந்த மாதிரி, ஏன்னா ஆல்ரெடி இப்போ நம்ம 200 டீம் கிட்ட, அரௌண்டு 200 டீம் கிட்ட நம்ம எடுத்துட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸோட கேட்டகரி வரைக்கும் பிரிச்சுட்டு பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்க, ஹிட்டரு, பவுலரு எல்லாமே நிறைய நம்மளோட அந்த டேட்டாஸ் கிடைச்சிச்சு. அதை வச்சு செக்ரிகேஷன் எடுத்து ஸோ ஒரு ஐபிஎல் டீம் வந்து மாம்ஸ் உங்க திங்கிங் வேற லெவல் மாம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கோவளம் ஊராட்சினா அங்கேருந்து ஒரு டீம் தான் வரணும். ஓஹோ. ஸோ அங்கேருந்து அப்போ பிளேயர்ஸை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்ஷன் பேசிக்கல. புரியுது. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலா அதான் மாம்ஸ் நான் சொல்ல வந்தேன். ஒட்டுமொத்த கோவள ஊராட்சி எல்லாமே யூனிட்டியா ஆகி ஒரு டீம் போகுது, இந்த டீம் ஃபைனல் வரைக்கும் வரணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மகாபலிபுரம் ஊராட்சி, ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பூரூர் ஊராட்சி, படூர் ஊராட்சி, அந்த மாதிரி எடுத்துட்டு வரும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல. கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ட் அதுக்கான ஒரு செலெக்ஷன் ப்ராசஸா இந்த டோர்னமெண்ட் இருந்தாவும் நல்லா இருக்கும். அதாவது எப்படி சொல்றேன்னா, இந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து ஆக்ஷன் எடுக்கும்போது புது பிளேயர்ஸ்க்கான அவங்க ஷோகேஸ் பண்ற அந்த வாய்ப்பு குறைய மாதிரி இருக்கும். இந்த டோர்னமெண்ட்டை ரெகுலரா நடத்திக்கிட்டே இருக்கும்போது எல்லாருமே விளையாடுறாங்க. இந்த 200 டீம்னா அந்த 200 டீம்ல வந்து வெறும் பிளேயர்ஸ், கிரிக்கெட் ரெகுலரா ஆடுறவங்க மட்டும் இல்லாம ஃபேமிலி, கல்யாணம் ஆனவங்க, வேலைக்கு போனவங்க, வயசானவங்க, அதை சின்ன பசங்க, ரொம்ப குட்டி பசங்க, அந்த பையன் ஒரு பையன் 50 அடிச்சான். ஸோ இந்த மாதிரியான எல்லா விதமான டேலண்ட்ஸும் வெளியே தெரியணும்னா இந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட் இங்கிருந்து மாம்ஸ் உங்களுக்கு மண்டைக்கு மேலே கண்ணாடி மட்டும் இல்லை, அதுக்குள்ள மூளையும் நிறையா இருக்கு. உங்க வே ஆஃப் திங்கிங் செம்மையா இருக்கு. இல்லை ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் யோசித்து பார்த்தேன், நல்லா இருக்கும் மாம்ஸ், சூப்பராக இருக்கும். ஆஃப் சைடில் சிங்கிள். ஸோ இன்னைக்கு கேம் கொஞ்சம் ஒரு லோ ஸ்கோரிங் கேமாக இருக்குமா மாம்ஸ்? என்னாச்சு, ஸ்கோர் என்னன்னு சொல்ல முடியுமா? இப்போ ஸ்கோர் என்னன்னு 2 ஓவருக்கு 15. இந்த ஓவர்ல வெறும் 5 ரன். 2 ஓவருக்கு 15. உள்ள இருக்கிற கருப்பு உள்ள இருக்கிறார்ல. ஆமா. சோ அவர் ஒரு காட்டுனாருன்னா அவ்வளவுதான். சிக்கு சக்குன்னு அடிப்பார் பாருங்க. சிக்கு சக்கா. ஆமா. ஓகே. அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்க. இவங்க பாருங்க என் மேல அலிகேஷன்ஸ்லாம் வைக்கிறாங்க. நீங்க 3வது ஓவர் கம்மிங் பேக் டு கிரிக்கெட். 2 overs 15 ரன்னு. 2 ஓவருக்கு 15. ஓகே, 2வது ஓவர் நல்லா போட்டிருக்காருப்பா. அடிக்க முயன்றார், ரன் இல்ல. நல்லா போட்டுட்டு இருக்காங்க, செமையா போறாங்க. செம கம்பேக்ல. அண்ணே அவங்க டாஸ் வின் பண்ணி பவுலிங்னு ஒரு ஆக்ஷன் காட்டினாங்க. அப்பவே தெரிஞ்சிருச்சு இவங்க பவுலிங்ல வேற மாதிரி டீம்னு சொல்லிட்டு. நல்ல கம்பேக். ஃபர்ஸ்ட் ஓவர்ல 10 ரன் கொடுத்திருந்தாலும் அது கூட அந்த ஒரு பெரிய ஹிட் தானே கொடுத்திருந்தாங்க. ஒரு 6 தான். கரெக்ட். அதுல மேக்ஸிமைஸ் ஆச்சு. இங்க எக்ஸ்ட்ராஸ் வந்திருக்கு. கரெக்ட். ஆனா இவங்க எக்ஸ்ட்ராஸ் போடாம இருந்தாங்கன்னா 40 ரன்னுக்குள்ள கண்டெயின் பண்றாங்க. என்னோட ப்ரெடிக்ஷன் 40. நல்ல ப்ரெடிக்ஷன். குட். ஒரு ஆளா ஸ்கோரும் அந்த மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன்.
ஐயோ ச்சே என்னது இது பால் பேஸு அந்த ஒரு பேட்ஸ்மேன் எப்படி அடிக்க மாட்டாரோ அந்த ஒரு பேஸ்ல அந்த ஒரு லென்த்ல டகால்னு போச்சு அந்த பால். சரி, அடுத்த டோர்னமெண்ட் நடக்கிறதா இருந்தா சுந்தரண்ணா மறுபடியும் இதே போல ஒரு டோர்னமெண்ட் நடத்துறதா இருந்தா ஸ்கோப் ஏ அண்ட் ஸ்கோப் பின்னு தான் என்ட்ரி கொடுக்கலான்னு இருக்கிறேன். அந்த பிக்கு வந்து நான் கேப்டனா இருக்க போறீங்களா? கேப்டன் மேபி வைஸ் கேப்டன் வயசான அதுக்கான ட்ரைனிங் இப்பதுல இருந்து நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சூப்பர் மாம்ஸ். நான் ஜிம்முக்கு போறீங்களா? ஜிம்முக்கு நான் ஏன் போனோம்? இந்த பிட்ச்ல வந்து ஓவர் போட்டாலே போதாதா? அவ்வளவுதான், ஒரு ஓவர் தானே. கேட்சா இங்கே இப்பொழுது ஒரு முக்கியமானவர் வந்திருக்காரு. அவர் யாருன்னு அப்புறமா நான் சொல்ல அவரே சொல்லுவார். நேற்று என்னோட பல்ல உடச்சிட்டாரு, மறந்துடாத. ஐயோ மாம்ஸ், அதை வரனே ஆபத்தாதீங்க, எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு மாம்ஸ். அந்த குத்து போது நீங்க பின்னாடி வந்து நிக்கிறீங்க. நான் எங்கங்க ஒரு ஓரமா இருந்தேங்க. நீங்க தாங்க இப்படி ஒரு ஜிம்முக்கு வந்த ஒரு இளைஞன் மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் கையை ரொட்டேட் பண்ணீங்க. ஐயோ சாரி மாம்ஸ், அது அந்த ஒரு ஆடுற வைப்ல நமக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஓ நல்ல பால். என்னப்பா சூப்பரா போடுறாங்க. கருப்பு உன் நெருப்பை வெளியே கொண்டு வந்து இந்த பருப்பு எல்லாம் ஐயோ அப்படி ரைமிங் வரலையே. அவன் தான் பால் அடிச்சு நொறுக்குங்க. சும்மா ஒரு மாதிரி 2 6 3 6 அடிங்க, பார்க்க ஜாலியா இருக்கும் காலையிலேயே. அடே கோகமட்டேட்டருங்க எங்கப்பா காணோம். ஒரு பவுண்டரி, சரியான ஒரு 4 இந்த இடத்துல. பவுலரே சிரிக்கிறாரு. ஐ ஜாலி அடிச்சுட்டாங்க, நம்மளும் ஓடிட்டு வந்துட்டு. ரொம்ப நேரமா ஒரே இடத்துல நின்று இருந்தாப்ல. நோ பால், நோ பாலா, நோ பால். ஐயோ நல்லா. அதுக்கு ரீசன் சொல்லுங்க. ஸோ இந்த இடத்தில் செக்கிங்காக நோ பால் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நல்லா பவுலிங் டீம் போய் இந்த மேட்ச்ல திடீர்னு ஒரு ஸ்பீட் பிரேக்கர். இந்த ஸ்பீட் பிரேக்கர் தொடருமா இல்ல சருவலா சல்லுன்னு போகுமா மறுபடியும்? இது பவுண்டரியா சிக்ஸா இருக்குமா? ஃப்ரீ ஹிட்ன்றதுனால சொல்லுங்க. மாம்சாமா கருப்பு வேற இருக்காப்ல, அதனால தான் 6 6ஆ? ஆமா, நானும் 6 தான். ஆனா இந்த டோர்னமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஹிட்ல இது வரையும் ஒரு 2 பேர் தான் 6 அடிச்சு நான் பார்த்திருக்கேன். எல்லாமே டாட் பால் ஃப்ரீ ஹிட்ல. ஸோ இங்கே இந்த மேட்சோட ஒரு டிசைடிங் பாயிண்ட், ஒரு டர்னிங் பாயிண்ட். ஒரு படம் பார்க்குறீங்கன்னா திடீர்னு அதில் ஒரு ட்விஸ்ட் வரும். அந்த ட்விஸ்ட் இந்த மேட்ச்சில் இந்த பால் தான். என்ன நடக்க போகுது, இங்கே எந்த டீம் டேக் ஆன் பண்ண போகிறாங்க, எப்படி இந்த மேட்ச் போக போகுது அப்படின்லாம் நீங்கள் வந்து ஆர்வமாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் உங்கள் கமெண்டேட்டர் எஸ்பி ஹரிஹரன் அண்ட் என் கூட ஆகாஷ் விக்னேஷ் அண்ட் மாம்ஸ் அண்ட் என்னோட பிரகான எல்லாருமே இருக்காங்க. ஜாலியாக 4 பேர் சேர்ந்து கொஞ்சமாக கிரிக்கெட் பேசி நிறையா தேவையில்லாத கதைலாம் பேசி இந்த டோர்னமெண்ட்டை கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம். நீங்கள் வழங்கும் அன்பிற்கு நன்றி. அடுத்த பால் 6 போகாது, இது வாய்ப்பே கிடையாது. நோ மேன்ஸ் லேண்ட். இதுதான் முச்சந்தியில தேங்காய் உடைக்கிறதுன்னு வாங்க. அதாவது 3 பேர் ஓடி வந்தாலும் நடுவுல ஊஞ்சி பாத்தீங்களா, அங்க நிகரார் நம்ம கருப்பு. மூணு ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 3 ஓவர் முடிவில் ஸ்கோர் 23. இந்த ஓவரில் 8 ரன்னு. ஸோ நல்லாவே போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு எக்கனாமிக்கல் 10-5-8. நல்லா பவுலிங் அட்டாக் இந்த இடத்துல. ஸ்கோர் 23 தான். இந்த 2 ஓவர் இருக்குது. இதே மாதிரி போட்டாங்க அப்படின்னா ஒரு 9 ரன்ஸ் 18 ரன்ஸ் போட்டாங்க அப்படின்னா இங்கேருந்து 30 40 41 நம்ம பிரகான சொன்ன ரன் தான் வரும். ஆனால் பேட்டிங் டீம் அந்த ரன்னை ஸ்கார்பியன் மாதிரி ஒரு டீம், ஐ மீன் கேஎஃப்சி, அந்த டீமை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறதுக்கு அந்த ஸ்கோர் 10மான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான். மேக்ஸிமைஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பார்ப்போம் இந்த கடைசி ஓவரில், அதாவது இந்த கடைசி 2 ஓவரில் நம்ம எத்தனை ரன் பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, நல்ல பால் ஈமான் அவர்கள்ட்டிருந்து. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் டீம் பண்ணுற ஒரு கரெக்டான விஷயம், விக்கெட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணாமல் ரன்ஸை கண்டெயின் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இல்லை அவங்க விக்கெட் எடுக்கிறத ட்ரை பண்ணுறது தான் ரன்ஸ் கண்டெயின் ஆகுதானும் தெரில.
ஆனா ஒரு மாதிரி போட்டுனுக்குறாங்க அப்பா. ஆஹா செம்ம shot. பண்ணிருக்காரு. இது சரியான ஒரு சூப்பர் shot. ஷாட்டுங்க. அதாவது உள்ள இருந்து ஸ்ட்ரெயிட்டா லாங் ஆனுக்கு ஒரு ராக்கெட்டு சேஃபா லேண்ட் ஆயிருச்சு. 6 ஓட்டங்கள். பேட்ல கனெக்ட் ஆனா அது கரெக்டா 6 தான்பா. இல்ல கருப்பு அடிச்சாருனா சாப்பா காத்து கருப்பு அடிக்கும் போது பார்த்து போ அப்படின்னுவாங்க. அது இந்த பாவம் பழகுது. பவுலர்ஸ்லாம் பார்த்துங்க. காத்து கருப்பு இருக்காப்ல. பாத்துக்கங்க, காத்து கருப்பு அடிக்க போகுது. மாம்சு ஓ சூப்பர் கேட்ச். அதான் வேணா நினைச்சேன் மாம்சே நீங்க சொல்லாதீங்கன்ட்டு சொன்னீங்க, முடிச்சு விட்டீங்க சந்தோஷமா. காலையிலேயே அதுக்கு முன்னாடி நீ மொதல் சொன்னல. விக்கெட் தூக்கிட்டீங்களா? அதுக்கு முன்னாடி நீ சொன்னல. நான் சொன்னது வேற. நான் சொன்னபோது அது கமெண்ட்ரி. நீங்க சொல்லும் போது தான் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தட்சணை, நீங்க கொடுக்கக்கூடிய தட்சணை. சரி விடுங்க, என்ன பண்றது. பரவாயில்ல, டீமுக்காக ஒரு நல்ல இன்னிங்ஸுங்க. 9 பால்ல 19, ஒரு 4 2 6. இதுவரையும் அவன் பார்த்தது எல்லாமே இவர் அடிச்சது தான். 211 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடிட்டு இருந்தவர் ஒரு எட்ஜில் கீப்பர் கேட்ச் போய் அவுட் ஆயிட்டாப்ல. பரவாயில்ல. இவர் பேர் காத்து கருப்பு இல்லை, கேபி கருப்பான் அதில் போட்டிருக்கு. இப்போ நியூ பேட்ஸ்மேன். ஆஹா பால முருகன் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல. கமான் பால முருகு. முருகு என்றால் அழகு என்று தமிழ் மொழி கூறும். ஆஹா ஸ்விங் அண்ட் மிஸ் மாம்சே. ஸ்விங் என்ற ஒரு மிஸ். யா அது வந்து ஆகாஷோட டேர்ம்ஸ் அவரெல்லாம் நிறைய சொல்லித்தராரு எங்களுக்கு. ஜாலியாக இருக்குது. நாங்கள் நேற்று ஊடி பாபா மந்திரம்லாம் போட்டோமே. அது எப்படி தெரியுமா? அது போட்டால் விக்கெட் விழுமா. ஊடி பாபா ஊடி பாபா ஊடி பாபா ஊ. ஓ காற்று வெளியீடை. ஸோ அது போட்டால் விக்கெட்லாம் விழாது, சும்மா வேணால் டிஸ்ட்ராக்ட் ஆவாங்க. அண்டு இங்கே லாஸ்ட்டு பால் இருக்கு, செம்மையாக கண்டெயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இமானுவேல் அந்த ஒரு 6க்கு அப்புறம் ஒரு ரன் கூட கொடுக்கல. அப்பா சட்டார்னு அடிச்சது பால் வந்து. ஸோ ஓவர் சிறப்பாக கம்ப்ளீட்டட். ஒரு ஓவர் போட்டு ஒரு 6 குத்து. அந்த ஒரு 6க்கு அப்புறம் ஒன்றுமே கொடுக்காம ஒரு விக்கெட்டை வேற தூக்கி இருக்கிறாரு நம்ம இமானுவேல். நீங்கள் டீம் ஸ்கோர் 4 ஓவருக்கு 29. என்னப்பா 40 வருமானம் இப்போ டவுட்டாக இருக்குதே. ஸோ இங்கே தான் இப்போ தான் ஒருத்தர் சொருவின்னு அமுக்கின்னு உட்காண்ட்ருக்காப்புல. எப்போ வந்து வெளில வந்து பொங்கி வருவாப்புல சொல்லிட்டு தெரில. இங்கே ஒன்றும் இல்லை, இவ்வளோ பில்டப் யாருக்குன்னா நம்ம டிஜே அரவிந்துக்கு தான். அவர் வந்து இன்னைக்கு மார்னிங்ல என்ன பாட்டு பாட்டாக போட போறாரு அப்படின்னு பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆன்டிசிபேட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். காலையிலே நெஞ்சினிலே பாட்டு போட்டாரு. அது அவர் போடல. ஓ இவரு விமல்னா அவரு. விமல் அவர் பேர் நான் பிரகாஷா? பிரகாஷ் பிரகாஷ். அப்பா அவர் பேர் பிரகாஷா? அப்படிதான் நினைக்கிறேன். பிரகாஷ் அண்ணன் தான். அவர் தான் ஒரு மாதிரி கிளி கிளிப்பாக்குறாரு மாம்ஸ் காலையிலே அவரு. அவரும் இளமை ஊஞ்சல் ஆடுது போல இருக்கு. ஊஞ்சல் ஆடுதா? தள்ளாடுதீங்க சார விட்டு என்ச்சா. ஐயோ வைடு அப்படியே தள்ளாடினே. அண்ட் ரிச்சர்ட் மூஞ்சில் 3/4 கிலோ காணும், முடி வெட்டிட்டான்னு நினைக்கிறேன். அழகாகிறான். நல்ல பால் வைடா. ஸோ லெக்ல இங்கேருந்து லைன் தெரில எனக்கு கொஞ்சம். ஸோ 30 வந்துருக்குங்க அந்த ரெண்டு வைடோட. ஆகாஷ் எங்க போயிட்டு வராப்புல சொல்லாம கொள்ளாம? அப்பப்போ தனியா போறான் மாம்ஸ். அடிக்கடி தனியா போறாப்புல. ஆல்ரெடி வீடியோ கால் பேசுறான்னு நினைக்கிறேன். ஓ இருக்கும், அப்படி கூட இருக்கும். ஏதோ ஒரு இங்கிலீஷ் ஆயா கூட பேசினு இருந்தான் அன்னைக்கு ஃபேஸ்புக்கில். அண்ட் மறுபடியும் ஒரு வைடு, ஹேட்ரிக் ஆஃப் வைடிங்க. பவுலர் தேடிக்கொண்டிருக்கிறார் தன் லைனை. இந்த இருப்பா கண்டுபிடிச்சிட்டேன். இந்த பால் பாரு, கரெக்டாக அட்ரஸில் போஸ்ட் பண்ணிடுவேன். அட்ரஸ் பண்ணாரு. ஆமாங்க, பேட்ஸ்மேன் அவங்க ஆயா வீட்டுக்கு போஸ்ட் பண்ணிட்டாரு. அது கடல் தாண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். 6க்கு போயிருக்குது அந்த பால். 6 ஓட்டங்கள் 38 வந்துருக்குதுங்க. 40 வந்துடும். ஸோ இன்னும் 5 பால் இருக்கு. எவ்வளோ மேக்ஸிமைஸ் பண்ணுவாங்க? என்னப்பா கேப் வேணுமா, பால் வேணுமா? யாராவது எடுத்து த்ரோ அடிங்க. இது அந்த லைன் அடுத்து பாத்து அதே லைன்ல இருந்து போடுங்க.
லெக் சைடில் மறுபடியும் 2 6க்கு அப்புறம் வேய் நான் உள்ளே போட்டால் நீ 6 அடிக்கிறியா, இரு நான் வைடே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைடு போட்டிருக்கிறப்பல. நான் வந்துச்சுங்க, ஸ்கோர் 45 வந்துச்சுங்க. இன்னும் 4 பால் இருக்குங்க இந்த ஓவரில். ஓ ஸ்விங் அண்ட் மிஸ். இன்னும் 3 பால் இருக்கு. இந்த பால் நல்லா போட்டாரு. கிச்சு, ஐயோ என்னங்க நீங்க போங்க. எனக்கு வர டப்புன்னு டிப்புக்கு கிச்சின்னு வந்துருச்சு. பரவாயில்ல, பிடிச்சிருக்கலாம்ல, ஏன் விட்டீங்க? கீப்பர் ஒரு எக்ஸ்ட்ராடினரி டைவ். நம்ம எம்எஸ் தோனி மாதிரி புலி மாதிரி பாஞ்சிருந்தாருன்னா கண்டிப்பா பாலை பிடிச்சிருக்கலாம். பரவாயில்ல, காலையிலேயே யாரு டைவ்லாம் போட்டு நல்லா போய்க்கிருக்குப்பா. அப்படியே போட்டோம். இதாண்டா லைன், இப்படி போடுறா டேய், என்னடா போடா அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்காங்க இங்க, சும்மா செல்லமா கொஞ்சல் திட்டல். கேட்சா லாஸ்ட் பால். ஐயோ வந்துச்சு. ஸோ இங்க ஓவர் முடிவடைஞ்சிருக்கு. லாஸ்ட் பால்ல ஒரு சிங்கிள் வேற எடுத்துருக்குறாங்க. ஸோ 5 ஓவர் முடிவில் ஸ்கோர் 47க்கு 1. ஸோ 48 அப்படிங்கிறது தான் டார்கெட். 30 பால்ல 48, 18 ரன் எக்ஸ்ட்ரா அடிக்கணும் நம்மளோட கேஎஃப்சி டீமுக்கு. கெட்டபிளா என்ன பேசிக்கிட்டு வராங்க பார்த்து சொல்லு. நான் அப்படியே இது பண்றேன், மிமிக்ரி பண்றாங்க, பேசிட்டோம். அதுதான் கேட்குறேன். மாங்காய் கேட்குறேன். மாங்கா இருக்குடி. இல்ல டி இல்ல டா தான். பேசுங்க, நீங்க இப்ப பேசுங்க. மாங்கா குர்ற. ஏய் மாங்காய் வேணும்னு கேட்டேங்கிறேன், வாடா. மாங்காய் இல்லப்பா, பூசணிக்காய் கேட்கிறாரு, பூசணிக்காய். வந்துருச்சுங்க பாலு. ஸோ பாலை கொடுத்ததுனால தப்பிச்சிட்டாங்க. ஸோ எஸ், இந்த மாதிரி பல, இது என்ன சொல்றதுன்னே தெரியல எனக்கு. ஜாலியாக ஃபன் பண்ணுகிறோம். இந்த மாதிரி நீங்களும் ஃபன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கிளம்பி வந்துருங்க. இது எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கும் கோவலம் ஃபெஸ்ட் 2024 பீச் கிரிக்கெட் டோர்னமெண்ட் சீசன் 1ஓட 13வது மேட்ச், அதாவது செகண்ட் ரவுண்ட்ல 13வது மேட்ச். அடுத்து ஆட இருக்கும் அணியினர் எம்சிசி தாழம்பூர் வர்சஸ் வயநாட்ஸ் திருப்போரூர். ஆஹா, 2 டீமுமே ஸ்ட்ராங்கான டீம்பா. 2 டீம் நல்ல டீம் தான். டார்கெட் எவ்வளோ ஹரி? டார்கெட் 48ண்ணே. 30 பால்ல 48 அடிக்கணும். 40 வச்சோம், 40 வந்துச்சா? ஆமா, ஆக்சுவலா லாஸ்ட் ஓவரே டேக் ஆன் பண்ணிட்டாங்க. ஒரு 2 ஷாட் மேக்ஸிமைஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் அந்த ஸ்கோர் பம்ப். அப்பா, ஹலோ, இவ்வளவு நேரம் நல்லதா இருந்துச்சு, திடீர்னு எங்க சவுண்ட் வருது? அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். நீங்க யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுற பொருள்களை தயவு செய்து டஸ்ட்பின்ல போடுங்க நண்பர்களே. டஸ்ட்பின்ல போடுங்க. இது ஒரு வேண்டுகோள் அனைத்து விளையாட்டு வீரர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு. குப்பைகளை குப்பை தொட்டியிலே போடுங்கள். நன்றி.
அதிர்ச்சியான கேட்சுங்க. ஆஹா, யார் அந்த பவுலர்? தேகம் துடி துடிக்க ரத்தம் அனலடிக்க வெற்றி சூடலாம் வாடா சகா காலை விடுத்து மாலை உறங்கும் வாழ்க்கையை மறப்போம் வா சகா நேற்று நான் க்கு 48ன்றது அடிக்கக்கூடிய ஸ்கோர் தான், காத்தும் இல்லை. ஸோ எந்த எண்டு வேணாலும் டேக் ஆன் பண்ணலாம். ஒரே ஒரு ஓவர் பிக் ஹிட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வின் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சொன்னது கரெக்டு. ஆனால் இப்போ பவுலிங் என்ன பண்ணணும்னா, இப்போ ஃபஸ்ட்டு பால் என்ன பண்ணாலும் அதே தான் திரும்ப திரும்ப பண்ணணும். திரும்ப ஸ்கொயர் லெக்கில் சிங்கிள் அண்ட் கெட்ஸ் ஆஃப் த மார்க் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக அப்படியே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா மேட்சை பற்றி மட்டும் இல்லை, இந்த ஓவரால் டோர்னமெண்ட்டோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் நான் இன்னைக்கு ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு வைட் டெலிவரி, அதில் ஒன் ஆஃப் த வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஸ்டார்ட் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டோர்னமெண்ட் சென்னையில் நடக்கலாம், அது என்ன மணாலியில் நடக்குது, இமாச்சல் பிரதேஷ் மணாலியில் நடக்குது. ஓ, மீண்டும் ஒரு வைட். இன்னும் அந்த நேம் மாத்தலையா தெரியலையே ஏன்? பரவாயில்ல, மணாலிலே இருக்கட்டும் மாம்சே. கோவளம் பீச் மணாலின்னு இருக்கு. கோவளம் பீச் மணாலி. ஆமா, அதை மாத்த முடியல. டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ண போய் பண்ணிருப்பாங்க, எடிட் பண்ண முடியாது மாம்சே. ஓஹோ, மிஸ்டேக்ஸ் நடந்துட்டு இருக்குது முன்னாடி பிஃபோரா. எஸ், ஸோ அதில் கோவளம் யூஸ் பண்ணிருக்கீங்க அது வரைக்கும். ஓ, ஆஹா ஆஹா ஆஹா, என்ன ஷாட் இது! விட்டு தட்டு கட்டு. ஒரு ஆஃப் சைடில் அடிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? சிக்ஸ். என்ன மாதிரி ஆள் தான் நினைக்கிறேன். காலையில் இந்த மாதிரி மோட்டிவேஷன் பாட்டா போட்டுட்டு நைட் டைம்ல வாழ்க்கை நாடகமா என் பொறப்பு பொய் கணக்கா அப்படின்னு பாட்டு கேட்கிறோம்னு நினைக்கிறேன். போயிருக்கு எங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஹிட்டர் பேட்ஸ்மேன் கேட்ச விட்டுருக்காங்களப்பா. எஸ், ஓ காட், ஓ குட்னஸ் கிரேஷியஸ் அப்படின்னு. நிச்சயமாக இதனுடைய விளைவுகள் இப்பொழுது தெரிய வரும். வராது, ஏன்னா சிங்கிள் எடுத்து நான் ஸ்ட்ரைக்கு போயிட்டாரு. இப்போ சைடிஷ் சதீஷ் ஸ்ட்ரைக்ல இருக்காரு. வருவாரு, என்ன ஓவர் இருக்குல்ல, இந்த பால்ல வராது. எப்படி சமாளிச்சனா? ஒரே மோட்டிவேஷன் சாங்கா போட்டுட்டு இருக்காருப்பா அப்படின்னு சொல்லும் போது சாங்கா மாத்திட்டாரு. ஸோ ஒரு 6-4 வந்துச்சுன்னா கிளுகிளுப்பான பாட்டு உங்களுக்காக வருது. சைடிஷ் சதீஷ் ஸ்ட்ரைக் திரும்பவும் எட்வின்ட்ட கொடுத்துருக்காருப்பா. லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர். ஸோ இங்க பாத்தீங்கன்னா கேஎஃப்சி ஏ இப்போதைக்கு 11, இன்னும் 37 ரன்ஸ் அடிக்கணும் 25 டெலிவரிஸ்ல. வா, மிட் விக்கெட்ல அவுட்டா? என்னங்க வர கேட்ச்லாம் விடக்கூடாதுங்க. கம் ஆன் ஃபீல்டர், வாட் யூ டூயிங் ஃபீல்டர்? ஸோ முதல் ஓவர் முடிவில் 11 for 1 ஃபார் கேஎஃப்சி ஏ. மகேஷ் அவரோட முதல் ஓவரை போட்டு முடிச்சிட்டாரு. மாம்சே, எஸ், ப்ரெடிக்ஷன் பர்சன்டேஜை போட்டு விடுங்க. போட்டுருவோம். பஞ்சு முட்டாய் இலகட்டி பட்டு வண்ண
விடப்படுகிறார்கள். எஸ் அடுத்த மேட்ச் எம்சிசி தாம்பூர் கேப்டன் அடுத்த மேட்ச் டாஸ்க்காக 2 கேப்டன் இங்கே வந்துருங்க ப்ளீஸ். அண்ட் அந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் நான் சொல்கிறேன்னு சொன்னால் அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எஸ் ஸ்கோர் இது வரைக்கும் சதீஷ் அவர் தான் வச்சிருக்காரு 82 ரன்ஸ் 2 மேட்ச்சில். அண்ட் அது மட்டும் இல்லை பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஜான்சன் அண்ட் கோ அவர் தான் பேட்டிங்கில் செகண்டில் இருக்காரு, பவுலிங்கில் ஃபர்ஸ்ட்டில் இருக்காரு. வைட் டெலிவரி மாம்ஸ் சொல்லுங்க. நம்ம டோர்னமெண்ட்ல இந்த மோஸ்ட் என்னமோ சொல்லுவாங்க, என்னது மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் அவார்ட் இருக்கா? தெரியல, நம்ம சுந்தரன் என்னென்ன டிசைட் பண்ணி வச்சிருக்கானே. ஓகே, அந்த அவார்டு இருந்துச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஜான்சன் அண்ட் கோ அவருக்கு தான் போவோம். ஓ வைட் டெலிவரி மீண்டும் கால் தேசியில காரணம் 6 விக்கெட் பிளேயர். சாரி அந்த சொல்லுவாங்கல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா மாம்ஸ் அப்படி கேக்குது மாம்ஸ் கேக்குதா? இப்போ ஓகே. எமர்ஜிங் பிளேயர் யா அவார்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு, பட் நாட் ஃபிக்ஸ்ட். மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர்னா பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் எல்லாம் ஆல் ரவுண்டர்லயும் கில்லிடா அப்படின்ற மாதிரி ஒரு அவார்டு அது. ஸோ இப்போதைக்கு கால் தேசியில கால் தேசியில தான் போட்டுருக்காரு. மீண்டும் ஒரு வைட். ஸோ கண்டிப்பாக அந்த முதல் ஓவரில் 2 கேட்ச் விட்டாங்க. நீங்கள் காஸ்ட்லியாக இருக்குன்னு சொன்னீங்க, அது வந்து ஃபீல்டிங் டீம் ப்ரெஷர் ஃபீல் பண்ணுறாங்களா? ஆஹா, எனக்கு பிடிச்ச தம்பி பச்சை சட்டை கிரிக்கெட் பேட் பார்த்தீங்களா, பச்சையா இருக்கு. வாவ். ஸோ இங்கே நெக்ஸ்ட் டெலிவரி ஷார்ட் பால் மூக்கு மேல முடியுமா? மூக்கு மேல ராஜா. பெண்ணே எந்தன் கண்ணை பார் உள்ளே நச்சம் வெண்ணீலா எந்தன் கண்ணே என்னை கண்டது ரச்சக போகட்டும் தயங்க நடக்கும் எப்போதும் நடுவே கனவு பார்க்க ஆசைகள் வந்துட்டு மனந்த தட்டிட்டு நின்று முகத்தின் பாட்டை நீ கேட்க முகத்தில் இருக்கும் சிரிப்பு ஆனா புதுக்கும் என்னடி முறப்பு அடி அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் எடுத்து என்னோட கருது என்ன தண்ணி இவங்க பார்க்க ஆசைகள் வந்து என்ன பார்க்க இது நான் உன்னைய பார்க்க காதல் வந்து நெஞ்சம் மலர்ந்தது உலகம் மலர்ந்தது அது உன்னால் புதிதாய் பிறந்தது அதையே எப்படி நிகழ்ந்தது ஆகிருபுய ஒன்றாய் வளர்ந்தது அதையே எப்போதே சிறிதாகிதயம் சட்டனை நீ பறித்தாய் பொண்ணை தேடிதான் நாங்கள் அலைந்து கொண்டிருக்கிறோம், யாருமே கிடைக்க மாட்டாங்க. மாம்ஸ் வேற சொல்லியிருக்காரு கோவளம் பீச்சில் வந்துட்டேன்னா நீ நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப கமிட்டடாக தான் வெளில போவேன்னு. வெயிட் பண்ணி பார்ப்போம். கமிங் பேக் டு கிரிக்கெட். டிஜே ப்ரோ இங்கே லைவ்ல காட்டுறாங்கப்பா. ஸோ 15 for 2 இப்போதைக்கு. ஆஹா, ஒரு டைவ் அடிச்சிருந்தா ஒரு சான்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன், பட் அது இல்லை. ஜஸ்ட் அ சிங்கிள். மழை கொஞ்சம் கொஞ்சமா ஹெவி ஆயிட்டு இருக்கு மாம்சு. நிச்சயமா இப்படி கிளைமேட்டு 2 மணி வரைக்கும் இப்படிதான் இருக்கும். மழை பெஞ்சிட்டே இருக்கும், திடீர்னு வெயில் அடிக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ரெவ்யூ போயிருக்காங்க. அவன் போயிட்டு தேர்ட் அவன் போய் நோபால் செக் அதுக்காக ரிவ்யூ எடுத்திருக்காங்க. மாம்சே எஸ் கோவளம்ல நீங்க சொல்லிங்க நிறைய ஃபேமஸ், அது ஃபேமஸ் இது ஃபேமஸ். எனக்கு இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஃபுட்டு நீங்க ஃபேமஸான ஒரு கடையை சொல்லுங்க. ஆல்ரெடி நான் காபி குடிக்கிறதுக்கு ஒரு கடையை கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, சோ எல்லாமே நீயே தான் கண்டுபிடிச்சிருக்க. ஸ்பெஷலா கண்டுபிடிச்சிட்டு அதை டேஸ்ட் பண்ணிட்டு நீயே சொல்லிட்டேன். சோ ஃபுட்டுக்கு நீயே செலக்ட் பண்ணிடு. நானா சொல்லி என் ஹோட்டல் எதுக்கு சொல்லல, என்னோட கடை எதுக்கு சொல்லலன்னு என்கிட்ட யாரும் முறையிட மாட்டாங்கல்ல. அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் மாம்சே, கவலைப்படாதீங்க. நல்லா இல்லைன்னா நான் அவங்கள்ட்ட போய் பர்சனலாக சொல்லுவேன், இந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. Hey Praveen bro, you want to choose white tension, cool buddy, are you okay? Cool. ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாருப்பா. நான் எதுக்கு சொல்கிறேன்னா மாம்சே, நான் வந்து வீட்டிலேருந்து வரும்போது பாண்டி போயிட்டு வந்தபோது ஒரு பிளாக் கிட்டு கொண்டு வந்துட்டேன். ஸோ எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டேன். என்னது பிளாக் கிட்னா ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு மைக்கு, அவ்வளோதான். ஓஹோ, அதை வச்சு என்ன பண்ண போறேன்? அந்த மைக்கை வந்து நான் இப்போ கூட ரூம்ல தான் இருக்கேன். நான் சான்ஸ் நடுவில் கரெக்ஷனா போயிட்டு எடுத்துட்டு வரேன். நம்ம இந்த இன்டர்வியூலாம் எடுக்கிறோம்ல, ஆமா, நம்ம ஃபோன்ல கூட எடுத்துட்டு நம்ம அப்புறம் சிஸ்டம்ல ஃபீட் பண்ணிக்கலாம். ஓ ரைட். ஸோ நீங்க அங்க போயிட்டு பேசணும்னு அவசியமே கிடையாது. மைக்ல போயிட்டு மைக் பேசுதா கேக்குதா அது அவசியமே இல்லை. நம்ம ஃபோன்ல அழகா ஜாலியா கனெக்ட் பண்ணிட்டு நம்ம ஜாலியா ஒர்க் பார்க்கலாம்.
So coming back to cricket, what's the call, Mr. Praveen? ஓ லீக் ஸோ நோ பால் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க பொறுத்த வரைக்கும் வாட்ஸ் ஹேப்பனிங் அப்படின்னா முன்னாடி ஒரு 2 வருஷம் முன்னாடி சொல்லுவாங்க அதை ஃபாக் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு மொக்க வந்து போடுவாங்க என்கிட்டயே. ஸோ இங்க மேட்ச் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு 16 for 2. எஸ் 16 for 2. Needed 32 runs in 20 deliveries, 1 pitch not out. Throw back. Oh, run out. But there is run out. விக்கெட்ஸ் இழந்துக்கிட்டே இருக்காங்கப்பா. போடலாம் டிஜே. இந்த பாட்டு அழகாக போகும். எஸ் 16 for 3. சைடி சதீஷ் அவர் மட்டும் இன்னும் இருக்காரு. ஐயோ எனக்கு தெரிஞ்சு டீமுக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன் பேட்ஸ்மேன் உள்ள போறது. வேகமா ஓடுறாரு, இல்லைன்னா வேற யாரோ ஒரு பேட்ஸ்மேனை பிளான் பண்ணி வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவரு மட்டும் வேகமா ஓடுற மாதிரி பார்த்தா அப்படிதான் எனக்கு தெரியுது. ஸோ யார் உள்ள வராங்க? ஆஹா, பரதன் உள்ள போறாரு. பரத் ஸோ பரத் இப்போதைக்கு நான் ஸ்ட்ரைக்கில் தான் இருப்பார். ரன் அவுட் ஆயிட்டாங்க. இல்லை இன்ஃபேக்ட் ஸ்ட்ரைக்கா நான் ஸ்ட்ரைக்கான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். எனிவேஸ் ஓ குட்னஸ் கிரேஷியஸ், அலோஷியஸ் ஆஃப் அட்ராஷியஸ் என்பது போல் ஒரு சிங்கிள் அம்பையர் காலுக்கு வெயிட் பண்ணுவோம் என்ன அப்படின்னு எதுவுமே சொல்லலை. எஸ் ஆக்சுவலாக இந்த இப்போ ஷாட் விளையாடுனாரு தான். இந்த ஷாட்டு ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு 10 over 20 over மேட்சாக இருந்துச்சுன்னா ஸோ அந்த டெலிவரி வந்து இந்த மாதிரி அடிக்க முடியாது, அந்த மாதிரி அடிச்சிருக்கலாம்னு சொன்னீங்க. இந்த மாதிரி அடிக்க முடியாது. ஓ கேட்ச் புடிச்சிட்டாரா? புடிச்சிட்டாரா? கேஎஃப்சி ஏக்கு இப்போ இல்லுமினாட்டி மாதிரி தான் பேட்டிங் போயிட்டு இருக்கு. என்ன ஆச்சுங்க? 4 விக்கெட் இழந்துட்டாங்க. ஸோ 2 ஓவர் முடிவில் 17 for 4, இன்னும் 31 runs. required in 3 overs. ஸோ இந்த நேரத்தில் அடுத்த மேட்சுக்கு டாஸ் போட்டாங்களா? எனி அப்டேட்ஸ் ஃபார் தட்? ஸோ கேஎஃப்சி ஏ அணியினரை இப்போதைக்கு கேஎஃப்சி சிக்கன் போல சுட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் மிக ஆகாது. ஸ்கார்பியன்ஸ் சொன்ன மாதிரி 3 ஓவர்ல 31 தேவைங்க. 3 ஓவரில் 31. ஸோ 50-50 தான் இந்த பேட்ஸ்மேன் கையில் இருக்குது. ஒரு நல்ல ஒரு ஹிட்டு. சூப்பரான பால் மாம்சே. எஸ், யாரோ ப்ரெடிக்ஷன் சொன்னாங்க மழை வராது, வெயில் வந்து ஒரு 2 மணி மேலே தான் வரும்னு. இப்போவே வெயில் வர ஆரம்பிச்சிச்சு. இல்லை நீங்கள் சொல்கிறது நான் எல்லாமே சேர்த்து தான் சொன்னேன். மழையும் இருக்கும், வெயிலும் இருக்கும், இடியும் இருக்கும், க்ளவுடியாகவும் இருக்கும். ஸோ ஃபுல்லாக சூரியனை பார்க்கறதுக்கு 2 மணிக்கு மேலேன்னு தான் சொன்னோம். ஆனால் இப்போவே கண்ணுக்கு சூரியன் பளிச்சு நடிக்கிற மாதிரி இருக்கு. அப்போ மழை மழை நான் வந்தேன்னு வச்சுக்க ஆகாஷ். ஒன்று
தூக்கின்னு போயிடுவேன் அப்படியே. இல்ல மாம்சே சீரியஸா இப்ப சூரியன் என் கண்ணுல பளிச்சு. வரும், சூரியனும் வரும்னு சொன்னேன். ஓ அப்படியா? இல்ல 2 மணி இப்பதான் திரும்ப சொன்னீங்க 2 மணி மேல வரும்னு. சரி 2 மணிக்கு மேல சூரியன் முழுமையா இருக்கும். அப்ப வந்து கிளவுடியாவும் இருக்காது, மழை இருக்காது, இடி இருக்காது சொல்றேன். மழை இருக்காது, இடி இருக்காது. ஆனா இங்க ஃபயர் இருக்குங்க பவுலிங் டீம்ல இருந்து. பா சூப்பரா போட்டுட்டு இருக்காங்க. 3 டாட் பால் தொடர்ந்து. தேவுடா தேவுடா தேவா அட்டாக் உள்ள செமையா போட்டுட்டு இருக்காரு. சொல்லுங்க. சாரி. சோ இந்த கிளைமேட்ல நமக்கு தமிழ்நாடு ஓவரால் தமிழ்நாடு வந்து மழை எதிர்பார்க்கறாங்க. ஆமா மாம்சே. ஏன்னா எல்லா இடத்துலயும் வார்னிங் கொடுத்திருக்காங்க போல. ஆக்சுவலா நம்ம மட்டும் நேத்துக்கு ஏதோ பாவப்பட்டிருக்கோம் நினைக்கிறேன். நம்ம ஏரியால மட்டும் தான் நேத்துக்கு மழை இல்ல. சென்னையில நான் கேட்டேன் நிறைய இடத்துல மழை, பாண்டியில செம மழையா நேத்துக்கு. இடத்துல மட்டும் தான் நேத்துக்கு மழை இல்ல. சோ நல்லா போடுறாருன்னு சொல்றப்ப வைடு போடுறாரு மீண்டுமா. ஐயோ மாம்சே. எஸ். கொஞ்சம் கொஞ்சமா உங்க வயசு எனக்கு ஒட்டுது மாம்சே. நான் யார நல்லா சொல்றேன். அவங்களுக்கு நல்ல பாம்பு கொத்துது, படுத்தா பச்சை பாம்பு கொத்துது. கரெக்ட் தான். Come on, take a come on boy, one you can do it. அப்படின்ற மாதிரி நிறைய சொன்னேன். தேவுடா தேவுடா ஏழுமலை தேவுடா தேவா ஏதாவது பண்ணி விடுங்க பார்த்து. கமான். ஒரு நல்ல மேட்சா பவுலிங் டீம் கையில இருக்கு இப்போதைக்கு. ஆனா டபுள் எக்ஸ் மாதிரி டபுள் எக்ஸ் போதும் இப்போதைக்கு பேட்டிங் டீமுக்கு. ஷார்ட் பால் ஆனா அவுட் சைடு ஆஃப்ல போட்டுருக்காரு. புல் ஷாட் இல்லாம கட் ஷாட்டுக்கு போயிருக்கலாமா மாம்சே? நிச்சயமா கட் ஷாட் போயிருக்கலாம். ஆஃப் சைடு போட்டுருக்காருல. ஆமா. இப்ப நீங்க எங்க உட்காந்துருக்கீங்கன்னு தெரியல. நான் உட்காந்துருக்க இடம் தெரியுதா? எனக்கு ஸ்ட்ரைட்டா வெயில் எங்க உட்காந்துருப்பீங்கன்னு தெரியும். ஆனா உட்காந்துருக்கிற இடம் தெரியல. அவுட்டா? அவுட்டுங்க. ஆனா பேட்ஸ்மேனுக்கு எங்க போகணும்னு தெரியுங்க. பவிலியன் நோக்கி. விக்கெட்டை இழந்து விட்டார் பரத் என்னும் நான். அதுக்கு டிஜே உங்களுக்கு 16 வயசு ஆகணும், 60 வயசு ஆகக்கூடாது. மாம்சு மாதிரி பால் போலே பொண்ணு வேணும்னா. மாம்சே டிஜேக்கு இங்க நக்கலா பாத்தீங்களா? உனக்கு நக்கல நான் பார்த்தனே. 60 வயசு ஆகணும் என்ன பத்தி சொன்னல, அதையும் கவனிச்சேன். ஐயோ ஃபுல்லா கவனிக்கிறாருப்பா. சோ லாஸ்ட் பால் ஆஃப் தி தேர்ட் ஓவர் உள்ள வந்திருக்கிறது யாருன்னா சந்துரு. ஏய் கேமராமேன் சந்துரு தான் டி-ஷர்ட் போட்டு உள்ள போயிட்டாரா? நாவா ரிச்சர்ட் சந்துரு அப்படின்னு. ஆஹா ஆஹா என்னங்க கேட்சா 6ங்க. அந்த எல்லோ கொடி மேலே பச்சக்கான அடிச்சிருக்கு. – 25 for 5 in 3 overs. Required 23 in the last two. Yes. So இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிச்சல இருந்து இங்க ஆர்கனைஸ் பண்ற ஸ்பெஷலி நம்ம இந்த கிரிக்கெட்டுக்கு எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிற நபர்கள் வாழ்க்கைலாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாவே இருக்குது. ஆகாஷ் என்ன பண்ணாங்க அப்படி புரியல. இல்ல அப்படி கிடையாது. வீட்ல இருந்து ஆக்சுவலா எப்படின்னா இந்த கோழி என்ன பண்ணும், காலையில கூடைய திறந்து விடுவாங்க, அதுக்கப்புறம் ஈவினிங் போடுறது மறுபடியும் கூட உள்ள போட்டுருவாங்க. ஆமா அந்த மாதிரி தான் எங்களோட இங்க நிறைய பேரோட வாழ்க்கை அப்படிதான் போயிட்டு இருக்கு. மாம்ச வீட்ல வைஃபோட இருக்கிறதோட இங்க வந்து ஜாலியா இருக்கலாம்னு எனக்கு தோணுது. யோ கம்முனரியா யாருன்னா கேட்டு என்ன வீட்டை விட்டு துரத்துட்டு போறாங்க. Anyways, coming back to cricket. வாழ்க்கை அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஓ உண்மையா சொல்லுங்க மாம்சே, சும்மா நடிக்காதீங்க. இந்த ஒரு 12 நாள் நீங்க வந்து ஜாலியா தானே இருக்கீங்க. எங்க ஜாலியா இருக்கிறோம்? ஜாலியா டான்ஸ் ஆடுறீங்க. நைஸா சேர் கேர்ள்ஸ் பக்கத்துல போய் ஜாலியா டான்ஸ் ஆடுறீங்க. ஹரி பண்றதெல்லாம் என்ன சொல்லாத. சரி கேச்சா இல்ல 2 pitch 3 pitch 4 pitch any pitches not out down.
அவ்வளவுதான். மாம்ஸ் வந்து என்ன நேரத்துல ப்ரெடிக்ஷன் வந்து வெயில் வந்து 2 மணிக்கு வரும்னு சொன்னாருன்னு தெரியல. இப்போ வெயில் வர ஆரம்பிச்சிச்சுப்பா. வரட்டும் நல்லதுதான். வெயில் வந்தா நல்லதா? கண்ணு குசுது மாம்ஸ், என்னால கிரிக்கெட் பேச முடியாது, ஸ்ட்ரைட்டா வேற உட்காந்துருக்கேன். ஓ அப்படி போதா? பால் எங்க போகுதுன்னே தெரியாது ப்ரோ, கண்ணு பிச்சு பிச்சு அப்படின்னு இருக்கும். இன்னைக்கு வேற வெயில் அடிக்காதுன்னு சொல்லிட்டு நான் என்னோட நார்மல் கிளாஸை போட்டு வந்துட்டேன். ஆஹா, இப்ப கிரிக்கெட்ல இறங்கி வீசிடுவியா? ஜஸ்ட் சிங்கிள் வழக்கம் போல தான் பேசுறது. அது என்ன வீசுன்னு? அதுதான் கண்ணு கூச கூடாதுன்னு கிளாஸ் கொடுத்துருக்கேன்ல ஓக்லே. அது நான் ஊர்ல போய் வச்சுட்டு வந்துட்டேன் மாம்ஸ். அட பாவமே. அது சரி. ஆளே இல்ல. பெல்லி சூப்பர் ஷாட்டுங்க. 6 ஆமாங்க 6ங்க. இல்ல அவங்க வெயிட் பண்ணி சொல்லுவாங்க அம்பையர்ஸ் பவுண்டரி சொல்லி. பவுண்டரியா? ஆமா இல்ல வெயிட் பண்றாங்க, செக் பண்றாங்க. நம்ம பாப்போம், நம்ம முன்னாடி டிசைட் பண்ண கூடாது. எஸ் ஆமான்னு தலையாட்டிட்டு அம்பையர் வந்து இங்க எனக்கு வந்து இந்த ஏதோ ஒரு எஃபர்ட் சொல்லுவாங்க. யாரா கேமராமேன் இருக்கீங்களா என்ன, ஏதோ ஒரு எஃபர்ட் சொல்லுவாங்க. அது இல்லடா பவுண்டரி தான். இந்த போட்டோலாம் மாம்ஸ் பிரைட்னஸ் கம்மி பண்ணி எடுத்தா ஒரு மாதிரி தெரிவாங்கல்ல, ஆமா அந்த மாதிரி தெரியுறாங்க இங்க அம்பையர்ஸ்லாம். ஓஹோ கண்ணு கூசுது. இந்த பால் ஆனா எங்க போயிருக்குன்னு தெரியுது. ஹைட்டா எங்கேயோ எக்ஸ்ட்ரா கவர்ஸ் ரீஜன்ல பவுண்டரியா ஃப்ளையிங்ல. ரன் ஓடி எடுத்துட்டாங்கப்பா. 3 ஓடிட்டாங்க. சாரி ஸ்கோரர் பிரவீன். லைட்டா நான் பின்னாடி திரும்ப, நீங்க தப்பு பண்றப்ப இருங்க ரொம்ப பேசுறீங்க. இருங்க ஓகே. எனிவே சுனும் 14 required in 7 deliveries. இந்த மாதிரி மேட்ச் சீரியஸா போற நேரத்தையும் சிரிச்ச முகத்தோட இருக்கிற 12th மேன், ஐ லைக் யூ. டாட் பால் ஆஃப் டொக்கோட சந்துரு அவர் தான் அந்த 6 அடிச்சாருப்பா. ஸோ அடுத்த ஒரு ஸ்ட்ரைக்ல மதன் இருப்பாரு. இப்போதைக்கு 34 for 5 அண்ட் லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு யாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். 14 required in 6 deliveries. ஸோ மாம்ஸ் prediction time. எஸ் சொல்லுங்க. ப்ரெடிக்ஷன் டைம் நீங்க தான் சொல்லணும். என்ன இப்போ 14 ரன் தேவை 6 பால்ல. கேஎஃப்சி சிக்கனை வறுத்து எடுத்துருவாங்களா ஸ்கார்பியன்ஸ், இல்ல அந்த கேஎஃப்சி சிக்கனை வறுத்து ஜாலியா சிக்கன் போய் சாப்பிடுவாங்களா கேஎஃப்சி சிக்கன்? பொறுத்து இருந்து பாப்போம்ன்ற பதில சொல்லிடாதீங்க. பாப்போம். இது பேட்ஸ்மேனுக்கு 70% பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எஸ் அதுக்கு காரணம் என்னன்னா இது சாதா பவர் பிளே இல்ல, கிரெட் பவர் பிளேயும் இல்ல, நவீன் லைட்ஸ் பவர் பிளே. 30% 2 விக்கெட் பேக் டு பேக் எடுத்தாங்கன்னா சோ மொமெண்டம் எப்படி வேணுமோ மாறலாம். சோ நவீன் பவர் பிளே, நவீன் லைட்ஸ் பவர் பிளே இது. அதனால 2 ஃபீல்டர்ஸ் தான் வெளியே வைக்க முடியும். அதனால தான் நீங்க அதை சொன்னீங்க. So 14 required in the last over. Swing and a miss என்பது சூப்பர் ஸ்விங் என்ற ஒரு மிஸ். எஸ் சுந்தர் ராஜ் bowlingல. அடிச்சிருக்காரு மூக்கு மேல ராஜா. டிஜே தான் கேட்டாரு 6. இந்த மாதிரி நேரத்துல ஒரு ஃபுல் டாஸ் டெலிவரி போட்டுருக்க கூடாது. ஓடுன்னு டக் அவுட்ல இருந்து கத்த, மழையும் பெய்ய வெயிலும் அடிக்க. மாம்ச ரெயின்போ வருமா? ரெயின்போ எனக்கு வந்து வரும். இந்த மாதிரி டைம் தான் வரும் ரெயின்போ. ஸ்கோர் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 7 ரன் தேவை 3 பால்ல. முதல் 3 பால்ல 7 ரன் அடிச்சிட்டாங்க. இன்னும் 7 ரன் தேவை அடுத்த 3 பால்ல. அடிச்சிட்டாங்கன்னு சொல்றது அடிக்க விட்டாரு பவுலரு, அதுதான் பார்த்தோம். 6 ஒரு சிங்கிள். அதுக்கு முன்னாடி டாட் பால். இன்னொரு டாட் பால் வந்தா கொஞ்சம் பிரஷர் அவுட் ஆகும். ஒரு பவுண்டரியோ ஒரு 6ஓ வந்துருச்சு அப்படின்னா மேட்ச் முடிஞ்சிச்சு. ஆஹா ஓஹோ கேட்ச். ஐயோ கேட்சுங்க.
அவர் வந்து செம்பர் பால் கிரிக்கெட் பால் நினைச்சாரு, டைமிங்ல 6 போயிடும்னு நினைச்சாரு. நல்ல ஷாட், நிச்சயமா நல்ல ஷாட்டுங்க இது. ஸோ இங்கே விக்கெட்டை இழந்து விட்டார்கள். 6வது விக்கெட் டவுன். சந்துரு திரும்ப போயிட்டாரு. 7-2 இப்போதைக்கு. காதலிக்கும் ஆசையில்லை கண்கள் உன்னை இரண்டு பந்துக்கு 7 ஓட்டங்களா? எஸ், அதேதான். ஸோ முக்கியமான நேரத்தில் விக்கெட்டை இழந்துட்டாரு சந்துரு. உள்ள வந்திருக்காரு யார் அப்படின்னா ஆஷிக் ஏஆர் ரஹ்மான். ஸோ இங்க இப்ப போடுற பாலுக்கு கட்டாயம் ரன், ஏதாவது ரன் வந்தே ஆகணும். விக்கெட் கொடுக்க கூடாது, டாட் கொடுக்க கூடாது. ஸோ இந்த பால் 6ல 4 வந்தாகணும் சொல்லியிருக்கீங்க. ஆவுடி பாவன் மாறிடுச்சு, அப்படியே மாறிடுச்சு. ரன் அவுட், நான் ஸ்ட்ரைக்கர் இல்ல. ஸோ இந்த பால்ல 6 அடிச்சாங்கன்னா மேட்ச் டை. சூப்பர் ஓவர். சூப்பர்ல நேற்றுக்கு தான் சொன்ன செகண்ட் ரவுண்ட்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச் அப்படின்னு. நேற்றுக்கு மேட்ச் இன்னைக்கு மேட்சும் அப்படியே ஸ்டார்ட் ஆயிருக்குங்க. இங்க நான் ஸ்ட்ரைக்கர்ல மதன் அட போடன் அப்படின்னு கிளம்பிட்டாரு. ஸோ யார் பேட்ஸ்மேன் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். லாஸ்ட் பால் ஆடுறதுக்கு 7-1. மாம்சே 6 அடிச்சா சூப்பர் ஓவர், கரெக்ட் தானே? இன்ன வரைக்கும் அது நடக்கல, பாப்போம் 6 போகுமா. இல்ல டை ஆனா சூப்பர் ஓவர் தானே, இல்ல பவுல் அவுட் சேலஞ்ச் ஏதா இருக்கா? இல்ல சூப்பர் ஓவர் தான். ஓகே, அதான் கேட்டேன். பவுல் அவுட் சேலஞ்ச் வச்சா நல்லா இருக்கும் மாம்சே, அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐயோ, ஆனா அது நம்ம அதை பத்தி பேசவே தேவையில்ல. பவுலிங் டீம் செம்ம டிஃபென்ஸிங்க, 47 ரன் டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேஎஃப்சி ஏ ஒரு அற்புதமான டோர்னமெண்ட் முடிவுக்கு வருது. ஸ்கார்பியன்ஸ் அடுத்த லெவலுக்கு தகுதி பெற்றிருக்காங்க. DJ Kingsley